வணக்கம். நான் உங்க டாக்டர் அசோக்குமார். சிறுநீரக கற்களை பத்தி நிறைய பேருக்கு ஒரு சில தப்பான அபிப்பிராயம் இருக்கு. ஒவ்வொருத்தர் உடம்பும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஒரு சிலருக்கு ஒரு 1 சென்டிமீட்டர் கல்லு கூட எளிதாக வந்துடும். அது ரெகுலரா ஸ்டோன் போய்கிட்டே இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி கல்லு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு 2-3 மில்லிமீட்டர் கல்லு கூட வராது. அது அதை சுத்தி ஒரு வீக்கம் உருவாயிடுச்சு அப்படின்னா அந்த கல்லு வராது. ஸோ அந்த கல்லு ஒரு மாதத்துக்கு மேல நம்ம உடம்புலயே தங்கி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அந்த கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் செயல்பாடுகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வரும். இந்த மாதிரிதான் ஒரு பேஷண்ட் வந்திருந்தாரு. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தாரு. அப்ப கல்லு ஒரு 9 மில்லிமீட்டர் கல்லு இருந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் போறேன் இந்த ட்ரீட்மெண்ட் போறேன்னு அவரு பல மாதங்கள் ட்ரை பண்ணி மறுபடியும் ஒரு 3 மாசம் கழிச்சு வந்தாரு. அப்போ ஒரு ஸ்கேன் எடுத்து பார்ப்போம்னாரு. அப்ப எடுத்து பார்த்தப்பையும் அவருக்கு கல்லு ஒரு 8 மில்லிமீட்டர் இருந்தது. உடனே ஒரு 1 மில்லிமீட்டர் குறைஞ்சிருச்சு, ஸோ கல்லு குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொன்னாரு. திருப்பி ஒரு 3 மாசம் 2 மாசம் கழிச்சு வந்தாரு. பார்த்தப்ப அப்போ ஒரு ஸ்கேன் எடுப்போம்னாரு. வலி அவருக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ ஸ்கேன் எடுத்து பார்த்தா அதே இடத்துல கல்லு 9 மில்லிமீட்டர் கல்லே இருந்தது. ஸோ இதுல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் முக்கியமா அப்படின்னா, வலி நமக்கு தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த கல்லு இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ பல ஸ்கேன்ஸ் எடுத்து பார்க்கறதுனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அந்த நேரத்துல நமக்கு அவரோட கிட்னியோட ஃபங்க்ஷனை கொஞ்சம் கொஞ்சமா அவரே செயலிழந்துகிட்டே வீணாக்குறாரு. ஸோ இந்த மாதிரி டைம்ல நமக்கு ஒரு வாட்டி கல்லு 1 மில்லிமீட்டர் சைஸ் கம்மியா இருக்கு, 2 மில்லிமீட்டர் சைஸ் கம்மியா இருக்குன்றது பாக்குறவங்களோட வேரியேஷன். அதாவது சிடி ஸ்கேன்ல எக்ஸாக்டா கல்லை எடுத்து கண்ணு முன்னாடி வச்சு அளக்க போறது இல்ல. கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பாக்குறப்ப 1-2 மில்லிமீட்டர் சைஸ் டிஃபரன்ஸ் தாராளமா வரும். அதனால நமக்கு கல்லு குறைஞ்சிருச்சுன்னோ கூடிருச்சுன்றதோ அர்த்தம் கிடையாது. அதனால கல்லுன்றது ஒண்ணு ஒரு மாசத்துக்கு மேல நமக்கு இருக்கு அப்படின்னா அது வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ அதனால அது அறுவை சிகிச்சை மூலமா ஒரே நாள்ல நம்ம சரி பண்ணிட்டு போயிடலாமே தவிர அதை வச்சு வளர்த்துக்கிட்டே போய் 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 நம்ம உடம்புக்குள்ள இருக்க தொந்தரவுகளை நம்ம அதிகப்படுத்தவே கூடாது. இதுதான் நிறைய பேர் பண்றாங்க. ஸோ இப்படி கண்டிப்பா செய்யக்கூடாது. குறிப்பிட்ட காலத்துக்கு மேல நமக்கு இருக்கு, இந்த கல்லு வராது அப்படின்னு மருத்துவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தாருன்னா கண்டிப்பா அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு பலன் உடனே கிடைக்கும். தொந்தரவுகளும் ரொம்ப நாள் கொடுக்காது. கல்லை ரொம்ப நாள் வச்சிருக்கிறதுனால கிட்னி ஃபங்க்ஷனோட பாதிப்பு ஏற்படும். பின்னால கல்லு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். அந்த கல்லு இன்ஃபெக்ஷன் அதிகமாக்கும். ஸோ இவ்வளவு தொந்தரவுகளையும் நம்ம உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால சிறுநீரக மருத்துவரை ஆலோசிச்சு உடனடியா கல்லுக்கான தீர்வை நீங்க அடையிறது தான் கரெக்டான விஷயமா இருக்கும்.